ஒரு இந்திரா காந்தியை ஒரு சாதாரண நீதிபதி வெளியேற்றி விட்டார். பெரிய கலவரமானது நாடு. நீ பெரிதா நான் பெரிதா என்று சட்டத்தை பிரயோகித்து பிறகு நீதிபதிகளை எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வந்தார் இந்திரா காந்தி. ஆகவே சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம். சரி, அது அதே மாதிரி நம்முடைய எலெக்ஷன் கமிஷன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன, ஜஸ்டிஸ்க்கு என்ன பவரோ அதே பவர் நம்முடைய இவருக்கு உண்டு. யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள். அரசாங்கத்தை மாற்றுவார்கள். அரசாங்கத்தில் நீதியாக தேர்தல் ஆணையம் இருந்தால்தான் ஜனநாயகம் என்பது உயிர்ப்புடையதாக இருக்க முடியும். ஆகவே முந்தைய காலங்களிலெல்லாம் அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஒருவர் சொன்னார். அவர் சொன்னார், 3 பேர் சேர்ந்து அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். பிரைம் மினிஸ்டர் நம்பர் 1, ஆப்போசிஷன் லீடர் நம்பர் 2 ராகுல் காந்தி ஆர் சம்படி, தேர்ட் இஸ் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ். 3 பேரும் சேர்ந்து பல பேருடைய பட்டியல் முன்வைக்கப்பட்டால் இவர்களில் தகுதியானவர் யார், சோரம் போகாதவர் யார், ஓரம் போகாதவர் யார் என்பதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டு 3 பேரில் 2 பேர் யாரை தீர்மானிக்கிறார்களோ அவர்கள்தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய 3 ஆணையர்களில் ஒருவராக தேர்தல் ஆணையர் வர வேண்டும். அப்புறம் அதில் தலைமை ஆணையர் வரிசைப்படி வருவார். இப்படி இருக்க வேண்டிய நாட்டிலே மோடி வந்த பிறகு அவர் ஒவ்வொரு தேர்தல் ஆணையரையும் நியமித்தார். இப்பொழுது கடைசியாக இப்பொழுது இருக்கிற தேர்தல் ஆணையரெல்லாம் மோடியால் நியமிக்கப்பட்டவர்கள் தான். அப்பொழுது என்ன ஆகும்? ஹி வில் பி லாயல் டு மோடி. இட் இஸ் குவைட் நேச்சுரல். என்ன பாஜகவுடைய எண்ணம் என்னவாக இருக்கு? இப்ப கொத்து கொத்தா நீங்க சொல்றீங்க, எப்பொழுது தேர்தல் ஆணையர் உங்கள் கைக்கு வந்து விட்டால் பிறகு வாக்கு நீக்கம் நடைபெறும், வாக்கு பதிவுகளும் நடைபெறும், சேர்க்கைகளும் நடைபெறும், நீக்கமும் நடைபெறும். இந்த முதலில் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்படுகின்ற முறையே தப்பு. இந்த முறையினால்தான் இந்த தப்புக்கள் நடக்க இடமளிக்கப்படுகின்றன. ஏனென்றால் என்னதான் இருந்தாலும் he made us the election commissioner, he appointed us என்ற எண்ணம் தான் இவர்களுக்கு இருக்கும். ஆகவே இந்த தேர்தல் முறை நேர்மையானதாக இருக்க முடியாது என்று ராகுல் சொல்வதை நான் உடன்படுகிறேன்.